கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று தான் நம்ம கேப்டன் பிரபாகரனோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் 3,80,000 பேர் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்க அந்த ட்ரெய்லர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் பார்த்தா கேப்டனோட டேரக்டர்ஸ் ஸோ எல்லாருமே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டேரக்டர் ஆர்.கே. செல்வமணி, அது மட்டும் இல்லாமல் ஆர்.பி. உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அவர்கள், அது மாதிரி அவருக்கு கேப்டன் அவர்களுக்கு வந்து நெருக்கமானவர்கள் எல்லாருமே பார்த்தா இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இசை வெளியீட்டு விழாவில் ஏற்கனவே இசை வந்து ஆல்ரெடி பார்த்தா பாட்டு எல்லாமே செம்ம ஹிட் அந்த படத்தில். மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் ஆடியோ லான்ச் பண்ணும்போது பார்த்தா அந்த படத்தோட பாட்டுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதை வெளியிட்டது யார் அப்படின்னாக்கா திரு ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் ஆர்.கே. செல்வமணி அவர்களும் தான் வந்து அதை வெளியிட்டாங்க. ஸோ சிறப்பு விருந்தினராக வந்து வந்தது யார் அப்படின்னாக்கா நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள். ஸோ அவரும் வந்து பார்த்தா அதில் பங்கேற்றிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்டனோட நினைவுகளை வந்து எல்லாருமே வந்து பகிர்ந்துருந்தாங்க அந்த ஆடியோ லான்ச்சில். ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் தான் ஆல்ரெடி பார்த்தா நம்ம நிறைய கேட்டுட்டோம். எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னது அவர்களும் சரி, ஆர்.கே. செல்வமணி அவர்கள் டேரக்டர் கேப்டன் அவர்கள் பற்றி பகிர்ந்த விஷயமா இருக்கட்டும் சரி, அந்த படத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி இருந்ததுமா சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் திரு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசுனது என்ன அப்படின்னாக்கா, அந்த படத்தில் வந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு மேலே அவளுக்கு வந்து பார்த்தா அந்த ரசிகர்கள் வந்து கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்தது அந்த ஒரே ஒரு பாட்டுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அந்த படையப்பா படத்துக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு ரீச் கிடச்சிது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்னொரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இதில் கேப்டன் இல்லாதது அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். மேலேருந்து ஆசீர்வாதம் வந்து இந்த படத்துக்கு வந்து எப்பவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனபோது எவ்வளோ அந்த படத்துக்கு வந்து ஓப்பனிங் இருந்ததோ அதே ஓப்பனிங் தான் இப்பயும் இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அனைத்து கேப்டன் ரசிகர்களும் சரி ரொம்ப வந்து ஆர்வலாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படா அப்படின்றத வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பேரோ சினிமாஸ் அப்படின்றவங்க தான் இந்த படத்தை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு 500 தேட்டருக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் அஃபிஷியல் வெப்சைட்டு அந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அதை டவுன்லோட் பண்ணி நிறைய சேனல்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அதோட வியூஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணல. நம்ம முக்கியமாக வந்து இந்த ஸ்பேரோ சினிமாஸோட சேனலில் வந்து எவ்வளோ வந்து வியூஸ் வந்து போயிருக்கு அதை மட்டும் தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து அந்த செந்தூரபாண்டி படத்தில் முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து திருப்பி அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த படத்துக்கு வந்து நான் வந்து கேப்டன் அவர்கள் வந்து காசு வாங்காமல் நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய இடத்த வந்து பத்திரப்பதிவு வந்து அவருக்கே தெரியாமல் வந்து நான் அதை பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாரு, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்றத வந்து கேப்டன் அவர்கள் வந்து மன வருத்தப்பட்டதை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மன்சூர் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசியிருந்தார். எல்லாருமே பார்த்தா கேப்டன் அவர்களுடைய நினைவுகள் தான் பேசியிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எல்லாமே வந்து கேலி பண்ணுறாங்க. அப்பா இறந்து 1 வருஷம் ஆகிட இன்னும் இவர் வந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்றத வந்து எல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவனுங்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து காதுலேயே வாங்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, அதுதான் நமக்கு தேவையான விஷயம். நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து வெற்றி பயணத்தை நோக்கி தான் போகணுமே தவிர இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு வந்து நம்ம வந்து இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம அடுத்து வர விஷயங்களை வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த படம் வந்து மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்று சாதனை புரிய வேண்டும் என்பது தான் அனைத்து கேப்டன் ரசிகர்களும் எண்ணமாக இருக்குது. இல்லாமல் அந்த ட்ரெய்லர் கீழே பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த படம் மாதிரி பார்த்தோன்னா வேறு ஒரு எந்த படமும் வந்து இதுவரையும் வந்ததே இல்லை, திருப்பி ரீலீஸ் பண்ணுறதை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம் அப்படின்றத பதிவுகளை வந்து பார்த்தோன்னா அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த படத்துக்கான ட்ரெய்லரை வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. நானும் கிட்டத்தட்ட அந்த ட்ரெய்லரில் பார்த்தா இது வரைக்கும் வந்து ஒரு 200 கமெண்ட்ஸ் இருந்தது. அந்த 200 கமெண்ட்ஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே பார்த்தோன்னா பாசிட்டிவ் கமெண்ட்டாக தான் இருந்தது. அதில் வந்து அரசியல் வந்து பார்த்தோன்னா எதுவும் மிக்ஸுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் வந்து நாங்கள் படத்தை தான் பார்ப்போம், ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. இதை வந்து ஒரு படமாக மட்டும் பாருங்கள். இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டன் புகழ் என்பது பார்த்தோன்னாக்கா நிலைத்து நிற்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.